ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் ஏசியை வந்துட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தவொடனே நம்ம மனோஜுக்கும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு. நீங்கள் முன்னேறது உங்கள் தம்பி முத்துக்கு வந்து பிடிக்கலையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ருதியோட அம்மாவை ஏற்றி விட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் பணத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரோஹிணி வந்துட்டு அவங்களோட தாலியை வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தவொடனே மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படிலாம் பண்ணுறங்கிறப்ப, இல்லை நீ யார் முன்னையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, நீ கண்டிப்பாக எனக்கு வாங்கி தருவேன், அவங்ககிட்ட இந்த இதை விற்று பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து இதை பற்றி ஒரு கான்வர்சேஷனே போயிட்டுருக்கு. நீ எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம், நான் வந்து முன்னேறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க எதுக்குடா நமக்கு வந்து ஏசி வாங்கி தராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவங்க நல்ல எண்ணத்தில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் பண்ணுறாங்க, அது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா, அவன் வந்து ரிட்டர்ன் பண்ணோடனே பணம் வேறு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன தாண்டா எப்படி தாண்டா கொடுத்த அப்படின்னு விஜயா கேட்டவொடனே ரோஹிணியோட தாலியை வச்சு கொடுத்தாங்கன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். உடனே என்னம்மா நீ போய் இப்படி மஞ்சள் கயிறு கட்டிகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படியே அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, மீனாவும் தான் ரொம்ப நாளாக வந்து மஞ்சள் கயிறில் கட்டியிருக்கா, அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் தோணாதாங்கிறப்ப, ஏன்டா அவளும் இவளும் ஒன்றாடா, இவ எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கா, அவங்க அப்பா வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சீன் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.